இது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 10,000 4,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இரவத்தில் செஞ்சது. 4000 வரைக்கும் கிறிஸ்து பிறப்பு இருக்குது. 10,000 ஆண்டுலேருந்து 4,000 ஆண்டுகள் சொல்லுவாங்க என்னுடைய காலத்தில். திருவண்ணாமலை மாவட்டம் சக்தி விஜயநகரத்தில் கமண்டல நாகநதி ஆற்றின் கரைவோரத்தில் கற்கருவிகளை பட்டை தீட்டும் புதிய கற்கால மனிதர்களின் தொழிற்கூடம் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சுவடுகள் குறித்து கள ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை விரிவுரையாளர் மதுரை வீரன் இந்த ஆய்வை மேற்கொண்டார். தேய்க்கும் போது கை சூடாகும், அதுக்காக தண்ணி தேவைப்படும். தண்ணியில் டம்ப் பண்ணுவாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல தான் இந்த மார்க்கிங் இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல இந்த மார்க்கிங் இந்த மாதிரி இருக்காது. தண்ணி இருக்கிற இடத்துல இந்த மார்க்கிங் இருந்தால் இந்த கருவி செய்ய பயன்படுத்தினாலும் சொல்லுவாங்க. இது புதிய கற்கால மனிதர்கள் அவங்க உருவாக்கின கருவி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டிய கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிஸ்டர் டூல்னு பேர். இட்ஸ் கால்டு பாலிஸ்டர் டூல். புதிய கற்கால மனிதர்கள் வந்து கைகளால் செய்தது, யாரோ ஒருவர் செய்த ஒரு கருவி. இதுவும் அதே மாதிரி ஒரு கருவி. இது ஹேண்ட் ஆக்ஷன் பேர். கைகளால் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உட்டுலேயும் போட்டு பயன்படுத்துவாங்க. விவசாயம் வேட்டை சார்ந்த விஷயத்துக்காக அவங்க செய்த ஒரு முதல் கருவி இது. இதுக்கு முன்னாடி பழைய கற்கால கருவிகள் இருக்குது. அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 10,000 4,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இரவத்தில் செஞ்சது. இந்த இடம் வந்து இந்த நதியினுடைய பேர் கமண்டல நாகநதின்னு சொல்கிறாங்க. இந்த கமண்டல நாகநதியில் நான் வந்து என்னுடைய மாணவனோட கள ஆய்வு வந்திருந்தேன். அப்படி கள ஆய்வு வரும்போது இந்த விஷயம் தென்பட்டது. இது என்ன விஷயம்னா, சுமாராக இதோட காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவியை உருவாக்குறதுக்கு தேவையான தடயம், அதாவது பட்டை தீட்டும் தளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் புதிய கற்கால மனிதன். குறிப்பாக அவனுடைய காலம் பார்த்திங்கன்னா 10,000 4,000 ஆண்டுகள். கிமு கிறிஸ்து பிறப்பு 10,000 ஆண்டுலேருந்து 4,000 ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாங்க, இந்த இடத்துல கருவி செய்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான தடயம், முக்கியமான ஆதாரம் இங்கே இருக்குது. நான் முனைவர் மதுரை வீரன், வரலாற்றுத்துறை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு விரிவுரையாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கல்லூரியில் கடந்த 4 ஆண்டுகளாக. இந்த வரலாறு சார்ந்த தேடல்கள், தொல்லியல் சார்ந்த தேடல்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். அந்த ஆறில் ஒரு மேற்புற கலாய்வுக்காக வந்திருந்தேன். அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்கள் ஊர் பாலாறில் பார்த்து அதே மாதிரியான புதிய கற்கால மனிதர்கள் இந்த பக்கத்திலே வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு ஒரு அடையாளம், ஒரு தடயம், ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இங்கே இருக்குது. பட்டை தீட்டிய அவர்கள் கருவிகள் செய்கிறதுக்கு பட்டை தீட்டின அந்த இடம் இங்கே இருக்குது. டோட்டலாக 23 24க்கு மேற்பட்ட இடங்கள் இங்கே கண்டெடுத்திருக்கு. இதனுடைய காலத்தை வரலாற்றாளர்கள் என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, புதிய கற்காலம், பழைய கற்காலம். முதல்ல பழைய கற்காலம் இருக்குது. இட்ஸ் கால்டு பேலியோலித்திக். புதிய கற்காலம் நியோலித்திக்னு சொல்லுவாங்க. இதில் லோயர், அப்பர், மிடில் இருக்குது. இதனுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு 10,000 4,000 ஆண்டுகள். அதற்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகளை புதிய கற்காலம்னு சொல்லுவாங்க. பட்டை தீட்டி இருக்கும், பாலிஸ்டர் டூல்னு சொல்லுவாங்க. அது பட்டை தீட்டின கருவி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேக்காக இருக்கிற கரடுமுடான கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து பட்டை தீட்டின இடம்ன்றதுனால அது பாலிஷாக இருக்கும். அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடம் வந்து இந்த ஊருக்கு ஒரு முக்கியமாக பெருமை சேர்க்கிற ஒரு இடமா இருக்குது. இந்த சக்தி விஜயநகரத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த கமண்டல நாகநதியில் இருக்கிற இந்த அடையாளம், இந்த அடையாளத்தை அதாவது இந்த அடையாளம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள், அதாவது புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த இடத்துலையும் இந்த சுற்றுப்பகுதியிலும் கண்டிப்பாக வாழ்ந்துருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இது. இதை பப்ளிக் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை மேலும் சேதப்படுத்தாமல் இருக்கணும். இந்த பாறைகளை உடைக்கிறது, அணைகள் கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இல்லை கிணறு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி. இல்லை சப்போஸ் இந்த இடத்துல எதிர்காலத்தில் பிரிட்ஜு கூட வரலாம். அப்படி வரும்போது இந்த பாறைகளை கொஞ்சம் உடைக்காமல் இருக்கணும். ஏன்னா அது முக்கியமான வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான தடயமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இது. இதை உடைக்காமல் பார்த்துக்கணும்.